அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் சொல் கற்கண்டு பகுதியில் நம்மளுக்கு இலக்கணத்தில் சொல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சொல்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க, பூ மலர்ந்தது மாடு புல் தின்றதுன்னு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது. அதாவது ஒரு எழுத்து தனித்தோ, பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து தனித்து இருக்குது, அது பொருள் இருக்கா இல்லையா? அது மாதிரி மலர்ந்தது அப்படிங்கிறது பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரக்கூடிய வகையில் இருக்குது. இதை தான் சொல்லுன்னு சொல்கிறோம். சொல் என்றால் என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா, ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இரு திணைகள் இருக்குது. இது என்னென்னா, சொல் இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். அதாவது இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை. 5 பால்கள் அப்படிங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னு இருக்கும். 3 வகை இடங்களிலும் வரும் அப்படின்னா தன்மை, முன்னிலை, பலர்க்கை, இந்த மாதிரி 3 வகையான இடங்களில் வரும். அது மாதிரி பார்த்தோம் சொல் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்குன்னு சொல்கிறாங்க. இதில் 3 வகை மொழி இருக்குது. சொல் எத்தனை வகை மொழி இருக்குது? 3 வகை மொழி. அது என்னென்ன அப்படின்னா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இந்த மாதிரி 3 வகையான மொழிகள் இருக்குது. அது நன்னூலில் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மொழி ஒரு பொருளானவா, தொடர்மொழி பல பொருளான பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தனிமொழி பார்க்கலாம். தனிமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். அதாவது எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பகுபதம், பகாபதம் 2 வகையில் இருக்குது. தனி மொழியில் பார்த்தோம் அப்படின்னா, பகாபதம் அப்படின்னா பிரித்தால் பொருள் தராதது தான் பகாபதம், பிரித்தால் பொருள் தரக்கூடியது பகுபதம். இப்போ கண் படின்னு இருக்குது, இது பகாபதம். இது தனி மொழி, ஏன்னா தனியாக இருக்குது. கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது பகுபதத்தில் வரக்கூடியது. இதாவது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். அதே மாதிரி தொடர்மொழியில் பார்த்தோம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். அதாவது தனிமொழி அப்படிங்கிறது இதுதான் தனிமொழி. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தனியாக ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரது தான் தனிமொழி. அந்த மாதிரி அந்த தனிமொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த தனிமொழிகள் தொடர்ந்து ஒரு பொருள் தருது அப்படின்னா அதுதான் தொடர்மொழின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கண்ணன் வந்தான். கண்ணன் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி, வந்தான் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி. இந்த 2 தனிமொழிகளும் சேர்ந்து நம்மளுக்கு கண்ணன் வந்தான் அப்படிங்கிற தொடர்மொழியை தருது. அதே மாதிரி தான் மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் அப்படிங்கிறது தனிமொழி, வீட்டுக்கு அப்படிங்கிற தனிமொழி, சென்றாள் அப்படிங்கிற தனிமொழி. இந்த 3 தனிமொழிகளும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு தொடர்மொழியாக அமைஞ்சிருக்கு. மலர் வீட்டுக்கு சென்றாள். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுமொழி. பொதுமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று, ஒரு சொல் தனித்து நின்று ஒரே ஒரு பொருளை தருது. அந்த சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தான் பொதுமொழி. அதாவது உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும். அதாவது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரும், வேறு பிரிந்து நின்று வேறு பொருளை தரும். அதாவது 8 அப்படிங்கிறது தனித்து நிற்கும் போது 8 என்ற எண்ணை குறிக்குது நம்மளுக்கு. இதே தொடர்மொழியில் வரப்ப எல் கூட்டல் தூ அப்படின்னு நம்ம பிரிப்போம். பிரிந்து வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லை உன் என பொருள் தருது. வேங்கை, அதே மாதிரி வேங்கை பாருங்கள், வேங்கை அப்படிங்கிறது தனித்து நிற்கும்போது வேங்கை என்னும் மரத்தை குறிக்குது தனிமொழியாக வர்றப்ப. இதே தொடர்மொழியில் வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரிந்து வேகின்ற கை அப்படிங்கிற பொருளை நம்மளுக்கு தருது. இதுதான் பொதுமொழின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஒரு வினைனாவே நம்மளுக்கு ஒரு செயல், நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலை குறிக்கக்கூடிய அந்த பெயர் தான் தொழிற்பெயர்னு சொல்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும். இதில் என்ன தெரியாது, குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ எதுவுமே தெரியாது. எண் தெரியாது, இடம், காலம், பால் எதையுமே காமிக்காது. எடுத்துக்காட்டு பாருங்கள், ஈதல், நடத்தல். ஈதல் அப்படிங்கிறது கொடுத்தல், அப்போ அது ஒரு செயல். நடத்தல் அப்படிங்கிறதும் ஒரு செயல். இது பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர் அல் அப்படிங்கிற விகுதியில் தான் முடியும். சரியா?
அதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்களும் தனியாக இருக்கும். இதில் வந்து தொழிற்பெயர்களில் பார்த்தோம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னா வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதாவது இங்கே பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ வினையடி அப்படிங்கிறது இதுதான், நட, வாள், ஆள் அப்படி. இதோட விகுதி என்ன விகுதி சேருது? தல், கை, அல் அப்படிங்கிற விகுதி சேர்றப்ப அது வந்து தொழிற்பெயராக மாறுது. நட, தல் விகுதி வந்து தல் அப்படிங்கிற சேரப்ப நடத்தல். வாழ்க்கை, வாழ்க்கை. ஆள், அல் இது வந்து ஆளல். இந்த மாதிரி ஒரு வினையடியோட விகுதி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயராக மாறுறது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். இப்போ ஒரு நட அப்படிங்கிற வினையடி பார்த்தோம் அப்படின்னா பல விகுதிகள் ஏற்கும். இதில் நடத்தல், நடை அப்படிங்கிற விகுதியும் நடத்தல் நடத்தல் அல் அப்படின்னு சேர்ந்தால் நடத்தல் அப்படிங்கிற விகுதிகளையும் ஏற்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயரில் பார்த்தோம் அப்படின்னா பொருள் வந்து எப்படி அமையினா எதிர்மறையாக அமைந்து நம்மளுக்கு வந்து வர்றது தான் எதிர்மறை தொழிற்பெயர். அதாவது எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், ஒரு செயல் நடக்குது, அது நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம், அதான் எதிர்மறை. இப்போ நடத்தல் அப்படிங்கிறது என்னது? நேர்மறையாக இருக்கக்கூடாது. நடக்காதுன்னா நடவாமை. இப்போ கொல்லுதல் அப்படிங்கிறது நேர்மறையாக இருக்கக்கூடியது. இதே நம்ம வந்து எதிர்மறையாக சொல்கிறப்ப கொல்லாமை, அதுதான் சொல்கிறாங்க. நடவாமை, கொல்லாமை இந்த மாதிரி வர்றத எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறது விகுதி வராது, அதாவது விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக, அதில் தான் முதநிலை தொழிற்பெயர். அதாவது பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து விகுதி இல்லாமல் வினை, நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலே வந்து தொழிலாக இருக்கும். அதாவது தட்டு அப்படிங்கிறது தட்டுறது, தட்டு அப்படிங்கிறது இதுவே அது தொழிற்பெயராக தான் இருக்குது. உரை, அடி அப்படிங்கிறது இந்த வினைப்பகுதியே தொழிற்பெயராக இருக்கிறது. இச்சொற்கள் முறையே தட்டுனா தட்டுதல், உரைனா உரைத்தல், அடினா அடித்தல், இந்த மாதிரி பொருள்படக்கூடியது தான் முதநிலை தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது இதிலேயே விகுதி வராது, அதாவது விகுதி பெறாமல் முதநிலை வந்து திரிந்து வரக்கூடியது. சரியா? திரிந்து வரும் தொழிற்பெயர் தான் முதுநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். பெரு அப்படின்னா என்னது? அதை திரிந்து வர்றப்ப பேராக மாறுது. அதை திரிந்து வர்றப்ப பேரு அப்படிங்கிறத தான் எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது தொழிற்பெயர் அப்படிங்கிறது கெடுதல், கெடு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து முதநிலையாக இருக்கும். கெடு தான் கெடுதல், அல் அப்படிங்கிறத விகுதி சேர்ந்து வர்றது கெடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இந்த கெடுதல் அப்படிங்கிற தொழிற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா இதோட முதநிலை என்னென்னா கெடு. சுடுதலோட முதல்நிலை என்னது? சுடு. இந்த கெடு சுடு அப்படிங்கிறது திரிந்து வந்து கெடு வந்து கேடு, சுடு சூடு, இந்த மாதிரி திரிந்து வரக்கூடிய தொழிற்பெயர் தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். சரியா? அடுத்து பார்க்கலாம், வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று. ஒரு செயல் இருக்கும், ஒரு செயலை செய்வோம், அது வந்து முற்று பெற்றது வினைமுற்று. அந்த முற்று பெறக்கூடியது தான் வினைமுற்று. அந்த ஒரு வினைமுற்று வந்து பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவுன்னு நம்மளுக்கு தெரியும். மொத்தம் வந்து முதல் வேற்றுமைக்கும் 8 வேற்றுமை உருபுகள் இருக்குது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. 2ஆம் வேற்றுமை ஐ, ஆள், 3ஆம் வேற்றுமை ஆள், 4ஆம் வேற்றுமை கூ, ஐ, ஆள், கூ, இது, கண். ஐ, ஆள், கூ, இதன், கண் அப்படின்னா 5 வேற்றுமை உருபுகள். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. சரியா? அதுக்கு இடையில் இருக்கக்கூடியது ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு வரும். சரியா? அந்த வேற்றுமை உருபுகளை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது தான் வினையாளனையும் பெயர்னு சொல்கிறாங்க. வினையாளனையும் பெயர் என்றால் என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் ஏற்படும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இடங்களில் வரும். 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். 3 இடங்கள்னால் என்ன சொல்லுவோம்? தன்மை, முன்னிலை, பலர்க்கை. 3 காலங்கள் அப்படிங்கிறது நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த 3 காலங்கள்லையும் வரக்கூடியது வினையாளனையும் பெயர். அதாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், வந்தவர் அவர்தான் அப்படின்னு இருக்கு. இந்த வந்தவர் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வினையாளனையும் பெயர் வந்து அர், ஆர் அந்த மாதிரில முடியும். சரியா? பொறுத்தார் ஆறில் இருக்கா, பூமி ஆழ்வார் ஆர், அர், ஆர் இந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்சிச்சுனாவே அது வினையாளனையும் பெயர். சரியா? ஷார்ட்கட்டாக அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அல், ஐ, அன்,
அந்த இதில் கொடுத்துருக்காங்க பாரு, வாழ்க்கை. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர் நம்மளுக்கு தெரியும். சரியா? அடுத்து தொழிற்பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தொழிற்பெயர் அப்படிங்கிறது வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். ஆனால் வினையாளனை பார்த்தோம் அப்படின்னா, வினையாளனை பெயரில் தொழிலை செய்யும் கருத்தாவே குறிக்கக்கூடியது. இது வந்து காலம் காட்டும் தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர் வந்து காலம் தொழிற்பெயர் வந்து காலம் காட்டாது, வினையாளனையும் பெயரில் காலம் காட்டும். இது படர்க்கைக்கே உரியது, இது மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, பாடுதல் படித்தல் அப்படிங்கிற அல் அப்படின்னு முடிஞ்சாவே அது தொழிற்பெயர். இதில் பாருங்கள், பாடியவள் படித்தவர் இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா இது வந்து வினையாளனையும் பெயர். சரியா? ஒரு வினை வந்து முற்று பெற்றிருக்கணும், வினை முற்றாக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று வந்து பெயரின் தன்மையை அடைஞ்சு வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமல் வேறொரு பயனிலை அப்படிங்கிறது வேறொரு பயனிலை கொண்டு முடிவதுதான் வினையாளனையும் பெயர். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொழிற்பெயருக்கும் வினையாளனை பெயருக்குள்ள வேறுபாடு நல்லா பார்த்துக்குங்க. சரியா? ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.